السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் ஈருலகத் தலைவர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் குடும்பத்தினர்கள், தோழர்கள், தாபிஈன்கள், தபா தாபியன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவர் மீதும், இங்கு ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா குர்ஆனில் மிக சிறிய சூறா, 3 ஆயத்துக்களை கொண்ட ஒரு சூறா, பெரும்பாலும் எல்லோருடைய மனதிலும் அது பதிந்திருக்கும், மனப்பாடமாக இருக்கும். அந்த ஒரு சூறாவிலே மனிதனுக்குடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் அல்லாஹ் ரத்தின சுருக்கமாக கொடுத்து விட்டார். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள் இல்லையா, வல் அஸ்ர் சூறாவை தவிர குர்ஆனே இறங்கலைன்னா கூட இந்த வல் அஸ்ர் சூறாவில் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை வழிகாட்டுதல்களும் அத்தனை உபதேசங்களும் அந்த ஒரு சிறிய சூறாவிலே பொதிந்து கிடைக்கிறது என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள். மிக ரொம்ப சின்ன சூறா, ஆனால் அதிலே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பாடங்களை அல்லாஹ் அதிகமாக எக்கச்சக்கமாக சொல்லியிருக்கிறான். முதலாவது அந்த ஆயத்துடைய ஆரம்பத்திலே வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், நிச்சயமாக மனிதன் உறுதியான நஷ்டத்திலே இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்வான். உலகத்தில் யாராக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, அவர் பெரிய செல்வந்தராக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும், பெரிய ஆலிமாக இருக்கட்டும் அல்லது பெரிய விஞ்ஞானியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும், இன்னல் இன்சான, நிச்சயமாக மனிதர்கள் எல்லோருமே, பூமியிலே வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் நஷ்டத்திலே இருக்கிறார்கள். ஏன் நஷ்டம்? இந்த காலத்துடைய மதிப்பையும் காலத்துடைய மகத்துவத்தையும் காலத்துடைய அருமையையும் தெரியாமல் இவர்கள் நஷ்டத்திலே இருக்கிறார்கள். இந்த வல் அஸ்ர் சூறாவுடைய தப்சீரில் அழகான ஒரு விளக்கத்திற்காக ஒரு கதையை ஒன்று எழுதியிருக்கிறாங்க, ஒரு சம்பவம் ஒன்று எழுதியிருக்கிறாங்க. ஒரு ஐஸ் வியாபாரி ஒருத்தர் இருந்தாராம், ஐஸ் வியாபாரி. அவர் ஐஸை எடுத்துக்கின்னு போய் முன்னொரு காலத்தில் சந்தையில் போய் பொருளை தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை அங்கே விற்றுட்டு அங்கே தேவையான பொருளை வாங்கிட்டு வருவாங்க. இது கொஞ்ச காலம் வரைக்கும் அப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு. இவர் ஐஸ் வியாபாரம் பண்ணுறவர். அங்கே எடுத்துகிட்டு வருவாங்க, தக்காளி வியாபாரம் பண்ணுறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க தக்காளி எடுத்துகிட்டு வருவாங்க, வெங்காயம், அரிசி, இது மாதிரி மளிகை சாமான்களை கொண்டு வரக்கூடியவர்கள் எல்லாம் அந்த சந்தையில் போட்டு அவர்கள் தங்களுடைய பொருட்களை விற்றுவிட்டு அதனுடன் வரக்கூடிய வருமானத்தை வைத்து தங்களுடைய வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வரக்கூடிய அந்த சந்தை பண்டமாற்று முறை கொஞ்ச காலம் வரைக்கும் இருந்துச்சு. இப்போ இருக்குதா தெரியல, சில இடங்களில் இருக்குது. அப்போ அது மாதிரி அவர் ஐஸ் வியாபாரம் பண்ணுறவர், அந்த ஒரு வியாபாரி ஐஸ் வியாபாரம் பண்ணுறவர். இவர் காலையில் ஒரு ஐஸ் பாரை எடுத்து சைக்கிளில் கட்டிக்கின்னு சந்தைக்கு போனார். தன்னுடைய மூலதனமே அதுதான், தன்னுடைய மூலதனமே அதுதான். அந்த ஐஸ் கட்டியை எடுத்துக்கின்னு போய் சந்தையில் விற்றுட்டு வந்தால் அவருக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை அவர் எடுத்து வாங்கிட்டு வர முடியும். கையில் காசு இல்லை, பணம் இல்லை, இதை எடுத்துன்னு போய் விற்றுட்டு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொண்டு வர வேண்டும். இதுதான் அவருடைய நோக்கம்.
இப்போ காலையில் ஐஸை கட்டி எடுத்துக்கிட்டு போயிட்டார். இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு ஐஸ் கட்டியை கட்ட முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துடும். சில மணி நேரங்கள் அதை பதப்படுத்தினால் சில மணி நேரங்கள் இருக்கும். நாமெல்லாம் சின்ன வயசில் அந்த அனுபவங்கள் இருக்குது. பஸ்ஸில் வரும் ஐஸ் கட்டி பஸ்ஸில் கொடுத்து விடுவாங்க. நான் அதில் அந்த மரத்தூளை போட்டு மேலே சாக்கை போட்டு கட்டி பஸ்ஸில் கொடுத்து விடுவாங்க. சில மணி நேரங்கள் அது கரையாமல் இருக்கும். அந்த காலத்தில் சர்பத் போகிறதுக்கு வீட்டில் கடையில் ஃப்ரிட்ஜெலாம் இருக்காது. அப்போது ஒரு இடத்துல ஹோல்சேல் வியாபாரி இருப்பார், ஐஸ் வியாபாரி. அவரை பஸ்ஸில் அந்த எந்த அளவுக்கு கேட்குறாங்களோ அந்த பாரை வெட்டி பஸ்ஸில் கொடுத்து விடுவார். அந்த பஸ்ஸுக்காரன் இறக்கி போட்டு போயிடுவான். கடைக்காரர் எடுத்து அதை அப்போ அதுக்கு பிறகு ஒரு பாக்ஸ் இருக்குங்க. கடைக்காரர் ஒரு பாக்ஸ் வச்சுருப்பார். அதை கழுவிகளையும் அதுக்குள்ளே போட்டு அன்றைய வியாபாரத்தை அவர் பார்ப்பார். இப்போலாம் அப்படி இருக்குதா தெரியல. அது மாதிரி அந்த ஐஸ் வியாபாரத்தை எடுத்துக்கின்னு அவர் போனார். ஐஸ் எடுத்துக்கின்னு போனார். காலையில் கிளம்பிட்டார். சந்தைக்கு போனால் அந்த ஐஸை விற்றுட்டு தான் தேவையான பொருளை வாங்கிட்டு வரணும். இவர் போகிற வழியில் சந்தைக்கு உள்ளே போகும்போது அந்த பெரிய அந்த ராட்டினங்க இதெல்லாம் வச்சு சுற்றுனாங்க. அதை பார்த்தார். ஆகா, இவ்வளோ ஹைட்டாக போகாத ராட்டினம். அதை கொஞ்ச நேரம் நின்று வேடிக்கை பார்த்தார். வேடிக்கை பார்த்தார். சரி, உள்ளே போனார். அங்கே போனால் வித்தையெல்லாம் காட்டினாங்க. வித்தை இவர் காலைல 8 மணிக்கு கிளம்புனார். ஒரு 9 மணிக்கு போனார். அதை ஒரு அரை மணி நேரம் பார்த்தார். அங்கே வித்தைக்கெல்லாம் காட்டினாங்க. அதை ஒரு அரை மணி நேரம் பார்த்தார். அதுக்காண்டி பார்த்தா 11 மணி ஆகிடுச்சு, உச்சி ஆகிடுச்சு. இவர் கையில் கொண்டு போன அந்த ஐஸ் பார், ஐஸ் கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிக்கிட்டு போகுது. இவர் என்ன பார்த்தாரு, தான் போன வேலையுடைய நோக்கத்தை மறந்துட்டார். அங்கே அதெல்லாம் பார்த்தாரு, இங்கே பார்த்தாரு, வித்தைக்காரன், குரங்கு வித்தை, எல்லா வித்தையும் பார்த்த உடனே 2 மணி ஆகிடுச்சு. இங்கே ஐஸு பாதி கரைஞ்சி போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது? காலையிலே ஐஸ் விற்றா தான் விற்கும். அதுக்கு பிறகு ஐஸு விற்கிறதுக்கு கஷ்டம். அதுவும் இல்லாமல் கரைஞ்சி பாதியாக போயிடுச்சு. இப்போ இவர் கொண்டு போன ஐஸ் எல்லாம் கரைஞ்சி போயிடுச்சு, கொஞ்சமாக தான் இருக்குது. இவர் ஒருத்தர்கிட்ட போய் கேட்குறாரு, நான் ஐஸ் எடுத்துகிட்டு வந்துடும் வாங்கிக்க. அவர் சொல்கிறாரு, இதுக்கு பிறகு இந்த ஐஸை வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சு நான் இதை எப்படி பாதுகாக்கிறது? அதனால் எனக்கு ஐஸ் வேணாம். மாலை நேரத்தில் யாரும் பெரும்பாலும் ஐஸை விரும்ப மாட்டாங்க. அப்படியே கரைஞ்சி கடைசியில் பொழுதும் போயிடுச்சு. இவருடைய நோக்கத்தை மறந்துட்டு அங்கங்கே இருந்த அந்த வீண் விளையாட்டுகளிலும் வேடிக்கைகளிலும் இவர் தன்னுடைய ஞாபகத்தை செலுத்தினால் இவருடைய மூலாதாரமாக இருக்கக்கூடிய ஐஸ் எல்லாம் கரைஞ்சி போய் கடைசியில் வீட்டுக்கு பொருள் வாங்கிறதுக்கு பணம் கூட இல்லை. ஒரு கொண்டு போன மூலாதாரம் கரைஞ்சி போயிடுச்சு. கடைசியில் அந்த ஐஸு வெறும் அந்த சாக்கை மட்டும் தூக்கி கீழே போட்டுட்டு வீட்டுக்கு தேவையான எந்த பொருளையும் வாங்காமல் இவர் தன்னந்தனியாக வீட்டிற்கு வந்தார். இது ஒரு கதை தான் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அழகான ஒரு படிப்பினை இருக்கிறது. உலகம் என்பது ஒரு சந்தை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இல்லையா, அத்துன்யா மஸ்ரஅத்துல் ஆஹிரா. இந்த உலகம் ஒரு மறுமைக்கு தயார் செய்யக்கூடிய, மறுமைக்கு அமல்களை செய்து மறுமைக்கான பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல நமக்கான மூலாதாரம் என்ன அப்படின்னு சொன்னால் நமக்கு இருக்கிற மூச்சு தான், காற்று தான். நம்முடைய மூச்சு காற்று கழிஞ்சிக்கிட்டே போகுது. பார்த்தோம், குழந்தை புள்ளியாக இருந்தோம் 10 வயசு போயிடுச்சு. வாலிப புள்ளியாக இருந்தோம் 20 வயசு போயிடுச்சு. கொஞ்சம் நடுத்தர வர்க்கமாக இருந்தோம் 40 வயசு போயிடுச்சு. அப்படியே பார்த்தா ஆகா எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு. எப்படி? அந்த ஐஸ் வியாபாரி சந்தையில் போய் அதையும் இதையும் வேடிக்கை பார்த்து தன்னுடைய மூலாதாரம் அந்த ஐஸை கரைத்து விட்டு கடைசியில் ஆகா இதை வச்சு தானே நம்ம பொழப்பு நடத்தணும், இதை வச்சு தான் நம்ம குடும்பம் நடத்தணும், இதே கரைஞ்சி போயிடுச்சு. இப்போ நாம் யோசிக்கிறோம், எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு, மறுமைக்கான என்ன தயாரிப்பு நான் வச்சிருக்கிறேன்? நம்ம அல்லாஹ் கொடுத்துருக்கூடிய மூச்சு தான் ஐஸ் கட்டி கரைஞ்சிக்கிட்டே இருக்குது. நம்ம மூச்சு போய்கிட்டே இருக்குது. இன்னும் எவ்வளோ நாளைக்கு இருக்க போகிறோம்? கரைந்து கொண்டே தான் இருக்கும். எப்படி அந்த ஐஸ் கட்டி கரைந்து கடைசியில் ஒன்றுமில்லாமல் போய்விட்டதோ அதே மாதிரி அல்லாஹ் நமக்கு ஒரு குறிப்பிட்ட காலங்களை கொடுத்திருக்கிறான். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், சில மூச்சு காற்றுகளுடைய தொகுப்பு தான் நீ. 60 வயசுன்னு சொன்னால் என்ன?
நாம மூச்சு விட மூச்சு விட மூச்சு விட நம்முடைய அந்த தொகுப்புகள், அந்த நேரங்கள் கரைந்து கொண்டே போகுது. கடைசியில் ஒன்றுமில்லாமல் போயிடும். அதுதான் அந்த ஐஸ் வியாபாரி எப்படி தன்னுடைய முதலீட்டை, மூலதனத்தை அவன் கரைத்து விட்டு கடைசியிலே கை சேதப்பட்டானோ, அதே மாதிரி நாம உலகத்தில் வியாபாரம், குடும்பம், வீண் வேடிக்கைகள், அதை பண்ணுறது இதை பண்ணுறது, குடும்பம், இப்படியா நம்முடைய நேரங்களை கழித்து விட்டு அந்திம காலத்திலே அவன் எப்படி 2 மணிக்கு மேலே ஐசி விற்காதா என்று ஆசைப்படுகின்றானோ, அதே மாதிரி நம்முடைய அந்திம காலத்தில், நம்முடைய கடைசி காலத்தில் திரும்பி பார்க்கணும். ஆஹா, என்னுடைய வாழ்க்கையில் 40 ஆண்டுகள் போயிடுச்சு, என்னுடைய வாழ்க்கையில் 30 ஆண்டுகள் போய்விட்டது, என்னுடைய ஆயுட்காலத்தில் 60 ஆண்டுகள் போய்விட்டது. ஆஹா, நான் விளிம்பு நிலையிலே வந்து நிற்கின்றேனே, கடைசி கட்டத்தில் வந்து நிற்கின்றேனே என்று கை சேதப்படக்கூடிய அளவிற்குத்தான் நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. அதான் அல்லாஹ் சொல்கிறான், இப்படி வாழ்க்கையை கழித்து விட்டு எல்லா மக்களும் நஷ்டத்தில் இருக்கின்றார்கள். இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், காலத்தை இந்த மனிதன் பயன்படுத்தாமல், காலத்துடைய மதிப்பை விளங்காமல் இந்த மனிதன் காலத்தை போக்கிக் கொண்டிருக்கின்றான். வல் அஸ்ர், அந்த காலத்தின் மீது சத்தியமாக, காலம் போய்விட்டால் திரும்ப கிடைக்காது, திரும்ப வராது, ரிவர்ஸ் ஆகக்கூடிய பொருள் அல்ல காலம். அது போய்கொண்டுதான் இருக்கும், அது கழிந்து கொண்டுதான் இருக்கும். அந்த நேரத்தையும் காலத்தையும் மாதங்களையும் வருடத்தையும் மணியையும் வினாடியையும் நிமிடத்தையும் பயன்படுத்த தெரியாமல் இந்த மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், நமக்கான ஒரு நன்மாராயத்தை அல்லாஹ் சொல்கின்றான். எல்லா மனிதர்களும் நஷ்டத்தில் தான் இருக்கிறாங்க, யாராக இருந்தாலும் சரி. ஒரு 4 சாரார் மட்டும் இந்த நஷ்டத்திலிருந்து தப்பிச்சுக்கலாம்னு அல்லாஹ் சொல்கிறான். ஒரு 4 வகை மனிதர்கள், ஒரு 4 வகை கூட்டத்தினர்கள், ஒரு 4 வகை செயல்களை செய்யக்கூடியவர்கள் இந்த நஷ்டத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம், இல்லா இவர்களை தவிர அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு 4 பேரை, 4 கூட்டத்தினர்கள் அல்லாஹ் சொல்கிறான். அல்லதீன ஆமனு, யார் ஈமான் கொண்டார்களோ அவர்களை தவிர. ஈமான் தான் ரொம்ப முக்கியமானது. ஈமானுங்கிறது ரொம்ப முக்கியமானது. உலமாக்கள் சொல்லுவாங்க, ஈமானுங்கிறது ஒரு சொர்க்கத்தில் ஒரு இடம் வாங்குற மாதிரியாம். உலகத்தில் ஒரு இடம் வாங்கினா என்ன பண்ணுவோம்? உலகத்தில் ஒரு இடம் வாங்கிட்டோம், ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இடத்த வாங்கிட்டோம், ஒரு காலி மனை இருக்குது, அதில் நாம் விரும்பினது எது வேணாலும் செய்யலாம். கடை கட்டலாம், வீடு கட்டலாம், மண்டபம் கட்டலாம், பள்ளிவாசல் கட்டலாம், மதரசா கட்டலாம், எல்லாமே கட்டலாம். ஆனால் கையில் என்ன இருக்கு? இடம் இருக்கு, நிலம் இருக்குது, பிளாட் இருக்கு. அது இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம என்ன விரும்புகிறோமோ எதுவுமே கட்டலைங்க, அப்படியே கிடக்கும், நம்ம பேரில் ஒரு இடம் கிடக்கும். அதே மாதிரி தான் கலிமா என்பது சொர்க்கத்தில் நாம் வாங்கக்கூடிய ஒரு இடம். கலிமா என்பது சொர்க்கத்திலே நாம் வாங்கக்கூடிய ஒரு இடம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டா அல்லாஹ் அங்கே நமக்கு ஒரு இடத்த பதிவு பண்ணி வச்சிடறான். அல்லாஹ் நமக்கான ஒரு இடத்த பதிவு பண்ணி வச்சிடறான். இது ஹதீஸ்கள்ல பல வருது. ஒரு சுபஹான் அல்லாஹ் சொன்னால் அந்த இடத்துல ஒரு மரம் நடப்படுது. ஒரு சுபஹான் அல்லாஹ் சொன்னால், இதே கலிமா இல்லாமல் நிறைய பேர் நோன்பு வைக்கிறாங்க, இன்னும் அமல்கள் செய்கிறாங்க, தான தர்மங்களுக்கு கொடுக்குறாங்க. கலிமா இல்லை, அங்கே எந்த மரமும் நடப்படாது. அடிப்படை அங்கே பிளாட் வாங்கிட்டோம் நம்ம. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்களேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நம்ம கலிமாவை கொடுத்துட்டான். அப்போ நமக்கு அங்கே சொர்க்கத்தில் அல்லாஹ் ஒரு இடத்தை நம்ம மேலே பதிவு பண்ணிட்டான். இப்போ நாம் என்ன செஞ்சாலும் அங்கே திடீர்னு பார்த்தா நமக்காக மாளிகை கட்டிக்கிட்டு இருப்பாங்களா சொர்க்கத்தில், மாளிகைகள் கட்டிக்கிட்டு இருப்பாங்க, மலக்குமார்கள் நிப்பாட்டுவாங்க, அந்த கட்டுமான பணியாளர்கள் நிப்பாட்டிடுவாங்க. கேட்பாங்களா, ஏன்பா நிப்பாட்டிட்டீங்க? அங்கேருந்து எந்த கட்டு சாதமும் வரலைங்க, கட்டுமான பொருட்கள் எதுவுமே வரல. அப்படியா? கட்டுமான பொருட்கள் என்ன, அவர்களிடத்தில் எந்த அமலும் வரல, அதனால் அவர்களுக்கு கட்ட வேண்டிய அந்த பில்டிங்கை நாங்கள் அப்படியே நிப்பாட்டின்னு சொல்லுவாங்களா மலக்குமார்கள். அப்போ நமக்கான ஒரு கலிமா அல்லாஹ் சொல்லிட்டான், இல்லல்லதீன ஆமனு, யார் ஈமான் கொண்டு விட்டார்களோ, இது அடிப்படை, இது அடிப்படை. இந்த ஈமான் இருந்தால் நிரந்தரமாக நரகத்திற்கு போவதிலிருந்து நாம் தப்பிச்சுக்கலாம். ஈமான் இருக்கு, லா இலாஹ இல்லல்லாஹ்
முஹம்மது ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். கலிமா சொல்லிட்டாருங்க. அல்ஹம்துலில்லாஹ், என்னை படைச்சவன் ரப்பு அல்லாஹ் தான், அவனை தான் நான் வணங்குவேன். என்னுடைய வழிகாட்டி, என்னுடைய தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்று உளமாற மனதார ஒரு மனிதர் ஏற்றுக்கொண்டால் அந்த மனிதனுக்கு அடிப்படையான விஷயம் கலிமா அந்த மனிதனிடத்தில் வந்துவிட்டது. அல்லாஹ் சொல்றான், இந்த கலிமா யாருக்கிட்ட இருக்குதோ அவர்கள் நஷ்டவாளிகள் அல்ல. அல்ஹம்துலில்லாஹ், முதல் பாயிண்ட். ரெண்டாவது அல்லாஹ் சொல்றான், இந்த கலிமா மட்டும் போதாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில சமயங்களில் கலிமாவில் வெற்றி அடைஞ்சிடலாம். ஒரு போருக்கு போயிருக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்கள் எல்லாம், சஹாபாக்கள் எல்லாம் போருக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த பக்கத்தில் ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு மனிதர் வந்தார். நீங்கள்லாம் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டார். நாங்கள்லாம் ஜிஹாதுக்காக போகிறோம். எதுக்காக அப்படின்னு சொல்லுவோம் அவங்க மக்கள்லாம் சொல்கிறாங்க. அப்போ அந்த மனிதர் சொன்னால், நானும் வந்து கலந்துக்கலாமா, உங்களுடைய தலைவர் எங்கே இருக்கிறாரு காட்டுங்க அப்படின்ன உடனே சஹாபாக்கள் அந்த ஆடு மேய்க்கக்கூடிய அந்த மனிதரை கூட்டி போய், யார சொல்லலாம், இவர் இவங்களை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு சொன்னோன்னே கூட்டி போய் அறிமுகப்படுத்தி வச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆடு மேய்க்கக்கூடிய இடத்தை பேச்சு கொடுக்குறாங்க, களிமா சொல்லி கொடுக்குறாங்க. அவர் களிமா சொல்லி முஸ்லீம் ஆயிட்டார். அவர் களிமா சொல்லி முஸ்லீம் ஆயிட்டார். இப்போ அவர் சொன்னார், யார சொல்லலாம், நானும் இந்த ஜிஹாதில் கலந்து கொள்ள ஆசைப்படுறேன், நானும் இந்த போரில் கலந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தாராளமாக கலந்துக்கலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. அவர் அந்த போரிலே ஈடுபட்டார், எதிரியுடைய வாளுக்கு இரையாகினார், தன்னுடைய இன்னுயிரை அல்லாஹ்விற்காக துறந்து ஷஹீதாகி விட்டார். உலமாக்கள் சொல்லுவாங்க, கலிமா சொன்னதை தவிர வேறு எந்த அமலும் அவர் செய்யலை, ஷஹீதாகிட்டார். ஒரு வக்து தொழுகலை, ஒரு நோன்பு வைக்கல, ஒரு ஆயத்து குர்ஆன் ஓதலை, எதுவுமே இல்லை. கலிமா சொன்னார். ஆனால் கலிமாவும் உயர்ந்தது, அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னுடைய உயிரை துறப்பதும் உயர்ந்தது. ஞாபகத்தில் வைக்கணும். ஆக மிக உயர்ந்த 2 அமல்கள் தான் அவர் செஞ்சிருக்கிறார். ஒன்று கலிமா சொன்னார், இன்னொன்று அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னுடைய உயிரை கொடுத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மனிதர் சொர்க்கம் போயிட்டார், இந்த மனிதர் சொர்க்கம் போயிட்டார். அப்போ ஈமானுங்கிறது முதல் நாம் நஷ்டத்திலிருந்து தப்பிப்பதற்கான முதல் அடையாளம், முதல் அந்தஸ்து கலிமா. அல்லாஹ் சொல்றான் அடுத்து, இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி, யார் நல்ல அமல்கள் செய்கின்றார்களோ, முதலாவது ஈமான் கொண்டிருக்க வேண்டும், இரண்டாவது யார் நல்ல அமல்கள் செய்திருக்கின்றார்களோ. நல்ல அமல், சாலிஹான அமல் அப்படின்னு சொன்னால் ஃபர்லான தொழுகையும் சாலிஹான அமல் தான். நோன்பு, ஜக்காத்து, குர்ஆன் ஓதுறது, திக்ர் செய்கிறது, தான தர்மங்களுக்கு கொடுக்கிறது, எல்லாமே சாலிஹான அமல் தான். பெருசுலேருந்து சிறுசு வரைக்கும் கீழே கிடக்கிற ஒரு கல்ல தூரத்துக்கு போடுறோம், இதுவும் சாலிஹான அமல். ஒருத்தர் வந்து கேட்குறாரு, எங்க இந்த அட்ரஸ் எங்கே இருக்குது, இந்த பாய் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அங்கே போங்க, அந்த தெருவில் போய் அப்படி போய் 4வது வீட்டுக்கு போங்கன்னு காட்டி கொடுக்குறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, இதுவும் சாலிஹான அமல் தான், இதுவும் சாலிஹான அமல் தான். உலமாக்கள் சொல்கிறாங்க, நம்ம நேரத்தை அதனுடைய மதிப்பை விளங்காமல் அப்படியே கழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒன்றும் இல்லை, வீட்டிலேருந்து ஒளி செஞ்சது தொழுகைக்கு வரோம், வரும்போது ஒரு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கிட்டு வந்தால் எவ்வளோ நன்மை கிடைக்கும். சும்மா வரோம், வீட்டிலேருந்து ஜும்மாவுக்கு தாங்க வரோம், வீட்டில் ஒளி செஞ்சுட்டு குளிச்சுட்டு ஒளி செஞ்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றி ஜும்மாவுக்குன்னு வரோம், வரும்போது ஸலவாத்து ஓதிக்கிட்டு வரலாம், எவ்வளோ நன்மை கிடைக்கும். இதெல்லாம் சாலிஹான அமல்கள். இஸ்லாத்தில் என்னென்னலாம் சொல்லி இருக்குதோ இந்த சாலிஹான அமல்களை எல்லாம் செய்தால் இவர் நஷ்டத்தில் இருக்க மாட்டார். எல்லா அமல்களையும் செய்யணும். ஒரு குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதினால் 10 ஜுஸு ஓதுறதுக்கு சமம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். 3 தடவை குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா ஓதினால் ஒரு குர்ஆன் ஓதிய நன்மைக்கு சமம். ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னால் சொர்க்கத்திலே அங்கு மரம் நடப்படுகிறது. அமலே சாலிஹா சொன்னோம் இல்லையா, நம்ம வாங்கின பிளாட் அங்கே காலியாக கிடக்கக்கூடாது. சொர்க்கத்தில் நம்ம களிமா சொல்லிட்டோம், அல்லாஹ் நமக்காக ஒரு இடத்த ஒதுக்கிடுவான். இங்கே மாதிரி 2 சென்ட் 3 சென்ட் இல்லைங்க, அங்கே அல்லாஹ் பரக்கத்தை ஒதுக்குவான். எந்த அளவுக்கு லாஸ்ட்டு
அந்த மனிதன் தான் கடைசியில் சொர்க்கத்துக்கு போக போகலாம். யாரு? மிக உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவங்க விட்டுருவோம். கடைசியாக சொர்க்கம் போகக்கூடிய ஆள் கடைசி ஆள் தானே, லாஸ்ட், கடைசி தரஜா, கடைசி அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர் கடைசியாக சொர்க்கத்துக்கு போவார். அங்கே போய் பார்த்தா அவ்வளோ பெருசாக இருக்குமா சொர்க்கம். எவ்வளோ பெருசு? உலகத்தை விட 10 மடங்கு பெருசு. உலகத்தை வாங்கிட முடியுமா? ஆனால் அல்லாஹ் அவ்வளோ பெருசு. நம்ம பிளாட்டுன்னு சொன்னோமே, சின்னதை நினச்சிடாதீங்க. இது சின்னதாக ரூம் போட முடியுமா, 2 பெட்ரூம் போட முடியுமா, ஒரு ஆள் போட, அப்படி யோசிக்காதீங்க. அங்கே பெரிய விசாலமா உலகத்தை போன்று 10 மடங்குள்ள ஒரு பெரிய இடம். களிமா சொல்லிட்டா எந்த களிமா உள்ளவருக்கு கடைசியாக அவர் தான் சொர்க்கத்துக்கு போவார். அதுக்கு முன்னாடி உள்ள அந்தஸ்து உள்ளவர்கள்லாம் முன்னாடி போயிடும். அப்போ அவங்களுக்கு எவ்வளோ பெருசு அல்லாஹ் ஒதுக்கி வச்சிருப்பான். அப்போ அந்த இடத்துல நாம் ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னால் ஒரு மரம் நடப்படுது, ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் அங்கே ஒரு மரம் நடப்படுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி அனுப்பினாங்களா, இந்த உம்மத்துடைய சொர்க்கம் காலியாக இருக்குது, ஞாபகத்தில் வச்சுக்கணும். இவர்கள் இங்கிருந்து என்ன அமல்களை கொண்டு முன்னாடி அனுப்புகிறாங்களோ அங்கு தோட்டங்களாக, மாளிகைகளாக, நீரூற்றுகளாக சொர்க்கம் அங்கு அலங்கரிக்கப்படுகிறது. களிமா சொல்லிட்டு காலியாக இருக்கு, எங்கே போய் உழுகிறது? அதனால் நல்ல அமல்கள் செய்யணும். நாம் இங்கே எந்த அளவுக்கு அமல்களை செய்கிறோமோ அங்கு நமக்கான சொர்க்கங்கள் அலங்கரிக்கப்பட்டு அங்கே போனால் அப்படியே ஜாலியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். அப்போ முதலாவது ஈமான் இருக்கணும். ஈமான் கிடைச்சிட்டு சொன்னால் சொர்க்கத்தில் இடம் புக் பண்ணிட்டுன்னு அர்த்தம். சாலிஹான அமல்களை செய்து விட்டால் அங்கே நாம் இங்கே செய்கிற ஒவ்வொரு அமலுக்கும் அங்கே அல்லாஹ் கூலியை எழுதி வச்சுருப்பான். அங்கே எப்படி அல்லாஹ் நமக்கான டெக்கரேஷன் பண்ணுவான்னு சொல்ல முடியாது. இன்ஜினியர்கிட்ட நம்ம பணத்தை கொடுத்துட்டு இப்படிலாம் இருக்கணும்னு நம்ம ஐடியா கொடுத்துட்டு வந்துடுறோம் இல்லையா? சில பேருக்கு ஒன்றுமே தெரியாது. இன்ஜினியரை பிடிப்பாங்க, அவர்கிட்ட காசை கொடுத்துட்டு ஒரு வீட்டை கட்டி கொடுங்கன்னா அவர் அழகாக கட்டி கொடுப்பார். அதே மாதிரி தான் நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டா அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு இடத்த முடிவு பண்ணிட்டா. இப்போ நாம் இங்கேருந்து அமல்களை அனுப்ப அல்லாஹ் சூப்பர் இன்ஜினியர் நமக்கு தேவையானது எல்லாத்தையும் அங்கே டெக்கரேஷன் பண்ணி வைப்பான். அதனால் நாம் நல்ல அமல்களை அதிகமாக செய்யணும். நல்ல அமல்களை செய்ய 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 நம்முடைய சொர்க்கத்திற்கு ஒதுக்கப்பட்ட அந்த இடம் அலங்காரம் செய்யப்படுகிறது. மாளிகைகளாக, தோட்டங்களாக, பல செடிகளாக, காய்களை கொடுக்கக்கூடிய மரங்களாக அங்கே அல்லாஹ் நமக்கு அங்கே நிர்மாணம் செஞ்சுக்கிட்டே இருப்பான். அப்போ நாம் என்ன செய்யணும்? இங்கேருந்து அமல்களை அனுப்பிக்கிட்டே இருக்கணும். அனுப்பலை என்ன பண்ணுறது? அங்கே காலியாக கிடக்கும் இடம், போய் வெறும் மைதானத்தை போய் பார்த்து என்ன பண்ணுறது? அதனால் நாம் சுதாரிச்சுக்கணும். நேரங்காலங்களை பயன்படுத்தி சொர்க்கத்திற்கு அங்கே மரம் நடுவதற்கு, தோட்டங்கள் உருவாகுவதற்கு, மாளிகைகள் கட்டுவதற்கு நாம் இங்கேருந்து கட்டுமான பொருட்கள் அனுப்பிக்கிட்டே இருக்கணும். கட்டுமான பொருட்கள் நாம் செய்யக்கூடிய அமல்கள். அல்லாஹ் முதல்ல ஈமான சொல்லிட்டான், இரண்டாவது அமலே சாலிஹா சொல்லிட்டான். வத்தவாசௌ பில் ஹக்கி, ஒருவருக்கொருவர் சத்தியத்தை கொண்டு உபதேசம் செய்து கொள்ள வேண்டும். இந்த ஈமான் நம் வரைக்கும் வந்திருக்கிறதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் இஸ்லாத்துடைய கடமைகளை ஏவிக்கொண்டு தடுத்து கொண்டு இருந்தது தான் மிக முக்கியமான காரணம். ஹக்கு அப்படின்னு சொன்னால் எல்லா விதமான ஹைர்களையும் எல்லா விதமான நலவுகளையும், ஒருத்தர் தவறு செய்கிறாரா, பாவா இந்த தப்பு செய்யக்கூடாது, பாவா செய்யணும். ஒருத்தர் அமல்களில் பலவீனமாக இருக்கிறாரா, என்ன பாவா நீங்கள் தொழுகை கூட வர்றதில்லையே, மஸ்ஜிது கூட வர்றதில்லையே, ஜும்மா கூட வர்றதில்லையே, எதுக்காக பெரிய ஆலிம் வரணுமா, சஹாபி வரணுமா, நபி வரணுமா? ஏன் ஒருத்தர் ஜும்மாவுக்கு வரலைங்க, அவர் போய் என்னத்தா ஜும்மாவை கூட காணா, நம்ம களிமா சொல்லியிருக்கிறோம் சொன்னால் அடுத்த வாரம் என்ன பண்ணுவார்? நம்மை கொண்டு ஒரு மனிதர் ஜும்மாவுக்கு வந்துடுவார். அது ஒரு நமக்கு பெரிய சவாபு. அது எங்கே நம்ம சொன்னால் கோச்சிக்குவாரோ, நம்மக்கிட்ட அதுக்கு பெரிய தடை அதுதான். அவர் ஜும்மா நம்ம கூட தான் வந்திருப்பார், அவர் கடைவீதி வரைக்கும் வந்திருப்பார். நாம் அல்லாஹ்வுடைய கிருபையினால மஸ்ஜிதுக்கு வந்துட்டோம், அவர் அங்கேயே கடையில் இருந்துட்டு அப்படியே போயிட்டு இருப்பார். அப்போ வரும்போது எங்கே வாங்க, இப்படி தாங்க தீன் நிலைச்சிருக்குது. அப்படி அவங்க வேலையை பார்த்துட்டு போயிருந்தால் தீன் திறந்து இருக்காது, நீங்களும் நானும் எங்கே இருந்திருப்போம். அப்போ வத்தவாசௌ பில் ஹக், உண்மையை, ஹக்கை, நலவான விஷயங்களை ஒருவருக்கொருவர் உபதேசித்து கொள்ள வேண்டும்.
தொழ வராதவர்களை தொழும்படி தூண்ட வேண்டும். பாவம் செய்யக்கூடியவர்களை அவர்களுக்கு தோதுவாக செய்யாதபடி தடுக்க வேண்டும், உபதேசம் செய்ய வேண்டும். இந்த ஒரு காரியம் மிக முக்கியமானது. நான் ஈமான் கொண்டுட்டேங்க, நான் அமல் செய்கிறேங்க, வத்தவாசௌ பில் ஹக், நான் அடுத்தவர்களுக்கு ஹக்கை சொல்லவில்லை என்றால், அடுத்தவர்களுக்கு நன்மையை ஏவவில்லை என்றால், தீமையை தடுக்கவில்லை என்று சொன்னால் நான் நஷ்டவாளி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நஷ்டவாளி. எனக்கு என்னங்க, நான் தொழுகிறேங்க, நான் அமல் செய்கிறேங்க, எனக்கு அங்கே சொர்க்கம் சரி. ஆனால் நம்முடைய சகோதரர்கள் தீனை விட்டு தூரமாக போய் இருக்கிறாங்களே, அவர்கள் சொல்ல வேண்டிய பொறுப்பு கடமை நமக்கு இருக்கிறதா இல்லையா? எங்கள் அரபு நாட்டில் சஹாபி வருவாரா? சஹாபிலாம் இப்போ கிடையாது. அவுளியா அவராக வருவாங்களா? நாமளே நமக்கு ஒருவருக்கு ஒருவர் வத்தவாசௌ பில் ஹக், ஒருவருக்கொருவர் ஹக்கை, நன்மையான காரியங்களை ஒருவருக்கொருவர் போதித்து கொள்ள வேண்டும். இது மூன்றாவது. நான்காவது வத்தவாசௌ பிஸ் ஸப்ர், ஒருவருக்கொருவர் பொறுமையை போதித்து கொள்ள வேண்டும். பொறுமைன்னு சொன்னால் 3 பொறுமைகள் இருக்கு. ஒன்று, பாவம் செய்யும்போது பொறுமையாக இருக்கணும். பாவம் செய்யும்போது பொறுமையாக இருக்கணும். சில சமயத்தில் அந்த பாவம் டப்புன்னு செஞ்சிடும். ஒரு பாவம் செய்யுதுன்னு சொன்னால் உடனே யோசிக்கலாம் மாட்டோம். அந்த இடத்துல நிதானம்லாம் நமக்கு வராது. ஒரு தவறை செய்கிறோம் என்று சொன்னால் அதை யோசிச்சுலாம் செய்ய மாட்டோம். தவறு செய்யும் போது நமக்கு அவசரம் வந்துவிடும். தவறு செய்வதற்கு 1000 முறை யோசிக்கணும். அந்த இடத்துல பொறுமை இருக்கணும். பாவங்களை செய்யும் பொழுது யோசிக்கணும், பொறுமை கையாளணும். இது ஒன்று. இன்னொன்று, நன்மைகளை ஆனால் நம்ம நன்மையை தான் ரொம்ப யோசிப்போம். பாவம் செய்யும்போது கடகன்னு செஞ்சிடுவோம். அப்போ பாவம் செய்யும் போது நிதானம் இருக்க வேண்டும், பொறுமை இருக்க வேண்டும். நன்மைகளை செய்யும் பொழுது சில சிரமங்கள் வரும். உதாரணத்துக்கு சுபுக்கு எழுந்திருக்கணும். நிறைய பேர் எழுந்திரிச்சா பனிகாலத்தில் சளி பிடிச்சிக்குதுங்க, அதனால் நான் 8 மணிக்கு 9 மணிக்கு 10 மணிக்கு சொல்லிக்கிறேங்க. சளி பிடிக்கத்தான் செய்யும். அந்த சிரமத்தை சகித்து கொள்ள வேண்டும். அங்கே பொறுமை இருக்கணும். அமல்கள் செய்யும் பொழுது சிரமம் ஏற்பட்டால் அந்த சிரமத்தை சகித்து கொள்ள வேண்டும். இது 2வது பொறுமை. வெயில் காலத்தில் நோன்பு வைக்கிறோம், எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, பொறுமையாக இருக்கிறோமா இல்லையா? அந்த சபர், அதற்கு அல்லாஹ்விடத்தில் கூலி இருக்கு. இப்போ நன்மைகள் செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய சிரமையை பொறுத்து கொள்ள வேண்டும். இது 2வது. 3வது ஒன்று இருக்கு. வாழ்க்கையில் எங்கேருந்து தான் கஷ்டம் வரும்னு தெரியாது. பல கஷ்டங்கள், பண கஷ்டங்கள், எப்படியோ கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த கஷ்டங்கள் வரும்போது அல்லாஹ்வை திட்டக்கூடாது, பொறுமையாக இருக்கணும். அல்லாஹ் எனக்கு மட்டும்தான் இந்த கஷ்டத்தை கொடுக்கணுமா, எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டத்தை கொடுக்குறான் அப்படி சொல்லக்கூடாது. பொறுமை. இது மாதிரியான சிரமங்கள் வரும் பொழுது பொறுமை காத்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யணும். யா அல்லாஹ், எனக்கு இந்த கஷ்டத்தை நீக்கிடு, நீ தானே கொடுத்த, என்கிட்ட இந்த கஷ்டத்தை நீக்கிடு. அல்லாஹ்வின் தவக்குல் வைத்து பொறுமையை கையாள வேண்டும். அந்த சிரமங்கள் வரும்பொழுது பொறுமை காத்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யணும். பொறுமையில் 3 இருக்குது. ஒன்று, பாவம் செய்யும்போது ரொம்ப நிதானமாக யோசித்து அந்த பாவத்தை விட்டுடணும், அவசரப்பற்றக்கூடாது தவறுகள் செய்கிறதுக்கு. 2வது, அமல்கள் செய்யும் பொழுது சில சிரமங்கள் ஏற்படும், அந்த சிரமத்தை தாங்கிக் கொள்ள வேண்டும். அப்பொழுது பொறுமை சபர் செய்ய வேண்டும். 3வது, வாழ்க்கையில் பல கஷ்டங்கள், பல வழிகளிலே கஷ்டங்கள் வரும், அதையெல்லாம் சகித்து பொறுமை காக்க வேண்டும். இந்த 3ம் சபரில் அடங்கும். அப்போ அல்லாஹ் சொல்றா, இந்த 4 செயல்கள், ஒன்று ஈமான் கொள்வது, இன்னொன்று சாலிஹான அமல்களை செய்வது, 3வது ஹக்கை, தீனை ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொள்வது, 4வது வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய சபரை. நீ கவலைப்படாத, எனக்கு அந்த மாதிரி சபர் இருந்துச்சு, அல்லாஹ் கொஞ்ச நாள் நீக்கிட்டான். எனக்கும் அது மாதிரி கஷ்டம் வந்துச்சு, கொஞ்ச நாள் அல்லாஹ் நீக்கிட்டான், கவலைப்படாத, அல்லாஹ் உனக்கும் இந்த கஷ்டத்தை நீக்கிடுவான் அப்படி ஆறுதல் சொல்லுவது. இப்படி இந்த 4 காரியங்களையும் செய்தால் அந்த மனிதன் இந்த நஷ்டத்திலே சேரமாட்டான். ஆக மொத்தம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இந்த 4 அடங்கிவிட்டது. இந்த 4 விஷயங்களை நாம் வாழ்க்கையில் எடுத்து நம்முடைய காலத்தை சரியான முறையில் திட்டமிட்டு அந்த காலங்களை பயன்படுத்தி மறுமையிலே வெற்றி அடைய வேண்டும். காலங்கள் எப்படியும் போயிடும். கண்ணை மூடிக்கிட்டே இருந்தாலும் போகும், வாயை மூடிக்கிட்டே இருந்தாலும் பேசும், வளவலன்னு பேசிக்கிட்டே இருந்தாலும் காலங்கள் போகும். எப்படி இருந்தாலும் காலங்கள் போடும். காலங்களை, நேரத்தை, மணியை
கைது செய்து வைக்க முடியாது, அடைத்து வைக்க முடியாது. நல்லமல்களின் மூலமாகத்தான் அதை பயன்படுத்த முடியும். எப்படி ஐஸ் கட்டி கரைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும், அப்படியே வச்சு பாருங்களேன், ஒரு பாக்ஸில் அப்படியே கரையும். ஒன்றும் இல்லை, ஒரு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு போட்டு கொஞ்சம் சர்க்கரையை போட்டு அதில் போடுங்க, சர்பத், குளிர்ந்த சர்பத்தாக மாறிடும். அதே மாதிரி நம்முடைய காலங்கள் கழிந்து கொண்டு தான் போகும். சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, நன்மையாக மாறும். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, நன்மையாக மாறும். 2 ரக்காத்துகள் தொழுங்கள், நன்மையாக மாறும். காலங்களை நன்மைகளாக மாற்ற வேண்டும், நேரத்தை நன்மைகளாக மாற்ற வேண்டும், நம்முடைய மூச்சுக்காற்றை மறுமைக்கான தயாரிப்புகளாக மாற்ற வேண்டும். அப்பொழுதுதான் நாம் வெற்றியாளர்கள். இல்லை என்று சொன்னால் நாம் நஷ்டவாளிகள் என்பதை இந்த சூரா நமக்கு உணர்த்துகின்றது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம் எல்லோரையும் நஷ்டத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக. நல்லமல்கள் செய்து வெற்றியடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.